ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 20 ஸ்ட்ரைப்டு லீஃப் ஸ்டிச் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. இந்த ஸ்டிச் வந்து லீஃப் மாதிரி வர இடத்துலையுமே பீகாக்கோட ஃபெதர் அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு திலகம் மாதிரி ஒரு ஷேப் போட்டிருக்காங்க. இருங்க க்ளோஸ்அப் வச்சுக்கிறேன். இதுக்கு திலகம் மாதிரி ஒரு ஷேப் போட்டிருக்கேன். அவுட்டர்ல போட்ட மாதிரி இன்னர்லயும் ஒரு சின்ன திலகம் மட்டும் போட்டிருக்கேன். சென்டர்ல ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பார்த்துங்க. இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப பாருங்க, இங்க இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். 1ல பஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் 2க்கு போய் பஞ்ச் பண்ணி இங்க இருந்து த்ரெட்டை அப்படியே பட்டன் ஹோல் எதுக்கு இந்த இடத்துக்கு கீழே கொண்டாரு. இங்க ஒரு செயின் போடுறேன். அங்க ஒரு சின்ன லாக். நெக்ஸ்ட் மறுபடியும் 1க்கு போறேன். 2ல பஞ்ச் பண்றேன். பட்டன் ஹோல் எடுத்த இடத்துல இருந்து கீழே ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நீங்க இந்த பஞ்ச் பண்றதெல்லாம் இங்க இன்னர்ல போட்டிருக்கீங்கல்ல ஒரு திலகம் ஷேப், அந்த ஷேப்லயே பஞ்ச் பண்ணணும். கவனிங்க, லெஃப்ட் ரைட் மாத்தி மாத்தி பண்ணலாம். இங்க பஞ்ச் பண்றேன். 1க்கு 2க்கு போறேன். பட்டன் ஹோல் ரிவர்ஸ் இங்க வர்றேன். இங்க ஒரு செயின் போட்டுட்டு அங்கேயே ஒரு குட்டி லாக். நெக்ஸ்ட் இந்த சைடு 1க்கு போறேன். 2ல பஞ்ச் பண்றேன். கீழே ஒரு குட்டி லாக். 1க்கு போயிட்டேன். 2ல பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ரிவர்ஸ் ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். அங்க செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக். 1க்கு போறேன். 2ல ஒரு பட்டன் ஹோல் ரிவர்ஸ் இங்கேயே வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு குட்டி லாக். நல்லா பொறுமையா பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கிறது புரியும். கீழே ஒரு குட்டி லாக். வந்து ஒரு குட்டி லாக். இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்பேஸ் விட்டு இருக்கும். இன்னர்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கும். இது வந்து பீகாக்கோட ஃபெதருக்குள்ள இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. தள்ளி பஞ்ச் பண்ணாலும் இங்க ஸ்பேஸ் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா இங்க கிட்டையே பஞ்ச் பண்ணிக்கணும். அங்கேயே ஒரு சின்ன லாக். இப்படி பண்ணோம்னா அங்க ஸ்பேஸ் வராது, அந்த இடம் கவர் ஆயிரும். சின்ன லாக். இன்னர்ல போட்ட திலகம் என்ன ஷேப்ல இருக்குதோ அதே இதுல லைன்ல பஞ்ச் பண்ணுங்க. அப்படி பஞ்ச் பண்ணீங்கன்னாவே இந்த ஷேப் வந்து அழகா வந்துடும். இந்த வைக்கிற லாக்கை வந்து சின்ன லாக்கா வச்சு வைங்க. ரொம்ப பெரிய லாக்கா வைக்க கூடாது. கீழே வர வர லாக் வந்து ரொம்ப குட்டி லாக்கா வைக்கணும். எட்ஜ் வந்துட்டோம். சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம். போட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரியா
ஒரு சின்ன லாக் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு போகும். சுத்தியும் ஹோல்ஸ் தெரியாம இருக்கிறதுக்காக குட்டி குட்டியா செயின் போட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ஸ்ட்ரைப்டு லீவ் ஸ்டிச். பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா ஃபுல்லாக தெரியும், ஃபில்லாகி தெரியும். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பீகாக்கோட ஃபெதருக்கு வந்து நம்ம கலர் மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.